அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட், அமெரிக்கா ஈரான் தாக்குதல் நிலவரங்களும் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய பதற்றமான சூழ்நிலைகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். இன்று நம்ம சீசன் 3 பார்ட் நம்பர் 16 16வது பாகத்தை பார்த்துட்ருக்கோம். ஒரு அடுத்த அத்தியாயத்தை நெருங்கி இருக்கிறதா இந்த யுத்தம் அப்படின்ற ஆங்கிளில் பார்க்கலாம். அமெரிக்காவுடைய 3 நிலைகள் மற்ற நாள் தாக்குதலை விட இன்று கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய செய்திகள், குறிப்பாக குவைத் அண்டு கத்தார் செக்யூரிட்டி த்ரெட்டை அதிக லெவலுக்கு பண்ணிட்டாங்க. மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம், இருக்கிற இடத்துல அப்படியே இருங்கன்ற உச்சபட்ச எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க குவைத்லேயும் கத்தார்லேயும். ஏன்னா தாக்குதல் அந்தளவு தொடர்ந்து ட்ரோன் வந்துகிட்டே இருக்குது. அதை விட இந்த பக்கம் பேந்தர் அப்பாஸ்ன்ற ஒரு முழு பகுதியை அமெரிக்கா கைப்பற்ற திட்டமிடுகிறதா, கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்துகிறதா, இன்றைய தாக்குதல் அதுதான் உணர்த்துகிறதா? மிகப்பெரிய அடுத்தடுத்த பாலங்களை தகர்த்திருக்கிறாங்க. பந்தர் அப்பாஸ் துண்டிக்கப்பட்டிருப்பதா சொல்றாங்க. சபகர் போர்ட், பந்தர் அப்பாஸ் இன்னும் கூடிய விரைவில் அமெரிக்கா சொல்லாம கைப்பற்ற போறாங்கன்ற ஆங்கிள் பார்க்கலாம் இன்றைய தாக்குதல். அதனாலதான் சொன்னா அடுத்த கட்டத்தை நகர்கிறதா அப்படின்ற ஆங்கிள் நகரலாம் இன்னைக்கு. ஸோ இன்னும் நிறைய பதிவுகள், தாக்குதல் நிலவரங்களும் பதிவுகளும் ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. ஸோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்பு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கொடுக்கலாம். நேற்றைய தாக்குதலுக்கான ஒரு முழு வரைபடம் கிடைத்திருக்கிறது. இந்த வரைபடத்தில் நம்ம மெயினாக கீழே பாருங்கள், இந்த யூஏஇ பக்கத்தில் பந்தர் அப்பாஸ் இருக்குல்ல, பந்தர் அப்பாஸ், இந்த சிரிக், இந்த 2 பகுதியை தினந்தோறும் தாக்கல் நடத்துகிறாங்க. ஒரு நாளைக்கு 50 இலக்குகளை அந்த இடம் மட்டும் குறி வைத்து அடிக்கிறாங்க. குஷம் ஐலாண்டு இங்கே. அதே போல் அந்த பக்கம் லாஸ்ட் சபகர் போர்ட்டு, கொனாரக், ராஸ்க் இந்த பகுதியில் கீழே. அப்புறம் மேலே நம்ம நகர்ந்தோன்னா, நேற்று நான் சொன்ன உங்ககிட்ட தெஹ்ரானில் ஒரு தாக்குதல் முயற்சி, பட் முதல் முறையாக வான்தடுப்பு சாதனங்கள் பெரிய அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருந்தது தெஹ்ரானில். அதனால் பெருசாக அஃபெக்டட் இல்லைன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அஸ்வாஸ் என்ற பகுதியை நோட் பண்ணிக்கோங்க. அஸ்வாஸையும் இங்கேயும் அஸ்வாஸ், சிராஸ், பந்தர் அப்பாஸ் இது 3க்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இருக்கிறது, தொடர்பும் இருக்கிறது. நேற்று குவைத்துடைய ஒரு கப்பலை முழுமையாக தாக்கல் அடிச்சிருக்காங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய அல்சட்டி ஏர்பேஸ் அதாவது விமான நிலையத்தின் மீது ஒரு தாக்கல், ஓடுபாதை மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. பக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீதும் தாக்குதல் பெரிய அளவுக்கு நடத்திருக்காங்க. எர்பில் என்ற விமான நிலையத்திலும் தாக்கல் நடத்தியிருக்காங்க, மேலே எர்பில் என்ற பகுதியில். ஸோ இது இங்கே இருக்கக்கூடிய தகவல். இப்போ அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, கெஸிங்கில் இங்கெல்லாம் இந்த வரைபடத்தில் டாட்டாக போட்டிருக்கீங்க இல்லை, பார்த்துருக்கீங்க இல்லையா, இது இந்த கிஷ் ஐலாண்டை இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. சிரிக் இந்த பகுதியை தான் பெரும்பாலும் பந்தர் அப்பாஸ் பகுதி, புஷேர் பகுதியில் நடத்தியிருக்காங்க. இதில் இன்னொன்று பார்த்தோம்னா அந்த சபகர் போர்ட்டை பெருசாக குறி வைக்கல. நீங்கள் பார்க்குற வீடியோ பதிவு என்ன அப்படின்னா, பந்தர் கமீர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு பந்தர் அமாஸை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாலம். அந்த பாலத்தின் மீது தாக்கல் நடத்தப்படுகிறது. அதாவது ஃபார்ஸ் ப்ராவினன்ஸ், அந்த ஃபார்ஸ் ப்ராவினன்ஸில் அந்த பாலத்தை முழுமையாக தகர்க்கிறாங்க. ஒரு பாலம் மட்டும் இல்லை, கனெக்டிங் பிரிட்ஜ் ஒரு 3 இருக்குது. அந்த 3ல் 2 முக்கிய பாதைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதா சொல்கிறாங்க. அவங்களுடைய ஈரானுடைய ஸ்டேட் டிவியும் அதை தான் சொல்கிறாங்க. அந்த பாலத்தில் பயணம் செய்த 7லிருந்து 8 பேர் பக்கம் இறந்து போனதாக அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இரவு முழுவதும் பந்தர் அப்பாஸை தொடர்பு படுத்துகின்ற அந்த பாலங்கள் மீது தாக்கல் நடத்திவிட்டு கரெக்டாக காலையில் சபகர் போர்ட்டு மீது தாக்கல் நடத்தினாங்க. அந்த சபகர் போர்ட்டில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய நிலைகள்லையும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அந்த 2 பதிவுகள் தான். ஒரு பதிவு காலையில் இருக்கிற பதிவு, அது சபகர் போர்ட்லேயும், இன்னொரு பதிவு இரவு பதிவு. நீங்கள் பார்க்குறது எல்லாமே பந்தர் அப்பாஸை தொடர்பு படுத்தக்கூடிய மிக முக்கிய பாலங்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. அப்புறம் ஈரான் ஷார் ஏர்போர்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த அஸ்வாஸ் பகுதியில் மிக முக்கிய ஒரு விமான நிலையங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்படின்னா நம்ம ஈரான் இன்று நடத்தப்பட்ட தாக்குதலில் அவங்களுடைய இலக்குகள் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட முடியுது. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்ட காரணம் என்னன்னா, அந்த சிராஸ் பகுதியிலிருந்து இந்த பந்தர் அப்பாஸுக்கு வர்றதுக்கு 2 ரூட்டு காட்டுவாங்க. நார்மலாகவே 7 மணி நேரம் பக்கம் ட்ராவல் எடுத்துக்கும். இந்த முக்கிய பாதை தான், அதாவது சிராஸ் டு பந்தர் அப்பாஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 600 கிலோமீட்டருக்கு 7 கிலோமீட்டர் காட்டு தான். இந்த பாதையை எங்கே கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, அடுத்தது கீழே அடுத்து இன்னொரு ஏரோ மார்க் மாதிரி பார்த்துருக்கேன். இந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்கிற 2 பாதையை தான் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. யார்? அமெரிக்கா தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க.
அடுத்து அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய பாதை, அதாவது பந்தர் அப்பாஸுக்கு போகக்கூடிய மிக முக்கிய பாதையை முழுமையாக எதுவுமே போகாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வரைபடங்கள்லாம் என்ன காட்ட வருது அப்படின்னா, ஒன்று வந்து ஹைவே 94 வெஸ்ட்னு சொல்லிட்டு பந்தர் அப்பாஸில் அந்த ஒரு பிரிட்ஜும் இன்னொரு பிரிட்ஜும் வந்து அடிச்சிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற பந்தர் அப்பாஸினுடைய துறைமுகத்தில் இந்த மஞ்சள் கலரும் சிவப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா, சிவப்பு கலர் வந்து டெட் ஜோன். அவங்களால இனி ஐஆர்ஜிசியால் அங்கே நின்று வேலை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு தாக்குதல் நடத்திட்டே நடத்திட்டே இருக்கிறாங்க. பெருசாக செயல்படுத்த முடியாத அளவுக்கு அடிக்கிறாங்க. மஞ்சள் கலர் வந்து அடுத்த இலக்குகளை குறி வைக்கிறாங்க, அடுத்து இதை நோக்கி மேற்கொண்டு நகர்த்துறாங்க. இந்த நீல கலர்லாம் என்ன அப்படின்னா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பாலங்களை துண்டிக்கிறாங்க. அதாவது அங்கிருந்து அவ்வளோ சீக்கிரம் படை வீரர்களோ மற்றது யாரும் உள்ளே வர முடியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த குவைத் எல்லையிலிருந்து இந்த கடைசி வரைக்குமே தாக்குதல் பெரிய அளவுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த குவைத் பகுதி இருக்குல்ல, இன்று நான் இந்த பதிவு முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பதிவு காட்டுறேன். நான் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடத்தியிருக்கிறாங்க. அதாவது செக் போஸ்ட்டே இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக உள்ளே வர மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்கள அடுத்த வரைபடத்தை காட்டணும்னா, இங்கே அந்த ரெட் ஜோனை ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய கப்பல்கள் ஈஸியாக உள்ளே வந்துடலாம் அப்படின்ற ஒரு பலைய திட்டத்தில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களான்ற இன்றைய தாக்குதல் நம்மளுக்கு அப்படி தான் அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்கா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய முதல் இலக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஒரு சுதந்திரமான ஒரு கடற்பாதையை நாங்கள் உறுதி செய்யணும். அதற்கான ஆப்ரேஷன் வந்து நாங்கள் இறங்கிட்டோம். இந்த ஆப்ரேஷன்ல இருந்து நாங்கள் பின்வாங்க போறதில்லைன்றாங்க. ஸோ கடந்த 6 நாட்களாக நடத்தப்படுகிற இந்த தாக்குதல் அதை நோக்கி தான் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இன்னொரு சேட்டலைட் இமேஜஸ் கூட காட்டுறேன். நான் பந்தர் அப்பாஸில் வந்து ஏன் அந்த இடத்துல மறுபடியும் அவங்களால செயல்படுத்த முடியாதுன்றதுல சேட்டலைட் இமேஜஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தடுத்த ஒவ்வொரு பகுதிகளாக ஒவ்வொரு இலக்குகளாக எங்கிருந்து ஐஆர்ஜிசி இயங்குறாங்களோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க மேலே இருந்து சர்வேலன்ஸ் மூலிமா ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாங்க. அவங்க ட்ரோன் மூலிமா இப்போ இன்றைக்கி அடிச்சுட்டு அடுத்த மூமெண்ட்டை வேறு எங்கே இருக்குன்னு பார்க்குறாங்க, வெயிட் பண்ணுறாங்க அமெரிக்கா. அடுத்த நாள் அடிக்கிறாங்க. மறுபடியும் வேறு மூமெண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறாங்க, அடுத்த நாள் அடிக்கிறாங்க. இந்த 6 நாளாக இதே சம்பவம் தான் அந்த இடத்துல தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சபகர் போர்ட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்புகள் அப்படின்னும் போது அவங்களுடைய கம்யூனிகேஷன் டவரை தூக்குறாங்க. அதாவது தொடர்பு ஏற்படுத்தி ஐஆர்ஜிசி என்னெல்லாம் கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்களோ அதை கூட இது அடுத்த வீடியோ பதிவு சேட்டலைட் இமேஜஸ். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியிலிருந்து அந்த குஷம் ஐலாண்டில் எந்த கப்பல்களும் அங்கிருந்து எண்ணெயை கொண்டு போயிடக்கூடாதுன்றதுல ஒரு 2 இடத்துல தாக்கல் நடத்தினாங்க. அந்த தாக்கல் நடத்தப்பட்டதில் அந்த கடற்பகுதி முழுவதும் அந்த கப்பலில் இருந்த க்ரூட் ஆயில் பரவி காணப்படுகிறது. பெரிய அளவுக்கு அந்த இடத்துல கப்பலே வந்து கப்பல் ரொம்ப தண்ணியே ஒரு மாறி இருக்கிறத வந்து நம்மளுக்கு கிளியர் கட்டாக வந்து தெரியுது. ஸோ இந்த தாக்குதலுடைய இலக்குகள் இது எல்லாமே அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் முக்கிய டெர்மினல் இப்போ நம்ம 3 ஆங்கிளாக பிரித்தோம் அப்படின்னா, அந்த ஃபார்ஸ் ப்ராவினன்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே பாகிஸ்தான் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியை அடிக்கிறாங்க, இன்றைக்குமே அடிச்சிருக்காங்க. இது எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியும் அவங்க உள்ளே வந்துட முடியாத அளவுக்கு பண்ணுறாங்க. அது எப்படி ஈரான் தடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ அமெரிக்கா வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ளே போகணுன்ற எய்ம்லாம் கிடையாது, அந்த பகுதியை முழுமையாக ஈரான்கிட்ட இருந்து துண்டிக்கணுன்ற எய்மில் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. சரி, இதே நம்ம ஒரு ஆங்கிள் விருமாண்டி படத்தில் வர மாதிரி ஒரு ஆங்கிளை பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அடுத்து செகண்ட் ஹாஃப் என்ன அப்படின்னா, ஈரான் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்க நிலைகள் மீது தாக்கல் நடத்தி இருக்காங்க. அதில் வந்து கத்தார் வந்து பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் சத்தமெல்லாம் கேட்டதாக சொல்கிறாங்க. பட் கத்தாரும் குவைத்தும் என்ன அப்படின்னா கத்தாரும் குவைத்தும் என்ன அப்படின்னா பெருசாக இமேஜஸ்லாம் வந்து சர்க்குலேட் ஆகிறதெல்லாம் வந்து ஒரு கிரெடிபிலிட்டி சோர்ஸஸ் எந்த அளவுக்கு அப்படின்றத நம்ம 1 நாள் 2 நாள் கழித்து தான் சொல்ல முடியும். அங்கேருந்து வருது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் வீடியோ பதிவு எதுவுமே ஷேர் பண்ணலன்னா அது எப்படிப்பா இங்கே தாக்கல் நடத்துறது மட்டும் உங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்னுவீங்க. நிறைய பேர் வந்து அனுப்புகிறாங்க. அதனுடைய அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்டடுங்க, அதே மீறி ரொம்ப ஷேர் பண்ணாங்கன்னா பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு சில பதிவுகள் கிடைக்குது. ஆனால் சேட்டலைட் இமேஜஸ் அவங்களால மறுக்கும். அதனால தான் ஒரு சில விஷயங்கள் 2 நாள் கழித்து உங்ககிட்ட சொல்லுவேன் நான். ஆனால் இன்றைக்கி கத்தாரினுடைய அல்-உதைத் ஏர்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு பிக்கஸ்ட்டு அட்டாக் நடந்ததாகவும் சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய HIMARS பாதிக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி அமெரிக்காவில் ஈரான் தரப்பில் விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. இன்று நாங்கள் நடத்திய தாக்குதலில் US 5th Fleet
ஷேக் இசா ஏர்பேஸ் நேவல் பேஸ் இன் அல் அதாத் ஏரியா, அல் தலால் கேம்ப் இன் அல் ஹம்லா ஏரியான்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பகுதிகளை பிரித்து பஹ்ரைன், கத்தார், குவைத் இதை 3 மட்டுமே குறிவைத்திருக்காங்க. நேற்று மட்டுமே 32 ட்ரோன்களை அனுப்பியிருக்கிறாங்க. 32 ட்ரோன்களும் வெவ்வேறு டைமில் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இது பேர் வந்து ஆப்ரேஷன் லைட்னிங். ஆப்ரேஷன் லைட்னிங்கில் பஹ்ரைன் அண்ட் குவைத்து தான் அங்கே இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் நிறுத்தினுடைய பகுதியும் மற்ற ஆயுத குடோன்களையும் அளித்ததாகவும் அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் பெரிய அளவுக்கு தெரிகிறது. பாசிபிள் M1412 HIMARS லான்ச்சஸ் வந்து அதை தடுத்திருப்பாங்கன்றாங்க. கத்தார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மொபைல் ஃபோன் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அலர்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே இருங்க. ஹைலி செக்யூரிட்டி த்ரெட்டு, ஏன்னா பெரிய அளவுக்கு ஹைலி செக்யூரிட்டி த்ரெட் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டு தான் இருக்கோம். நாங்கள் அந்த இடைமறித்து தாக்கல் நடத்துகிற சவுண்டு தான் உங்களுக்கு தாக்கல் நடத்துகிற மாதிரி வரும். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம், பதற வேண்டாம், அமைதியாக இருங்க. நம்ம கண்டிப்பாக சாதிச்சுடுவோம், செக்யூரிட்டி இலக்குகளை கண்டிப்பாக நம்ம காப்பாற்றிடுவோன்ற ஆங்கிளில் வந்து சொல்லியிருக்காங்க. இது குறிப்பிட்டதாங்க இந்த விஷயம். இன்னொன்று பார்த்தோன்னா, ஈராக் குர்திஸ்தானில் இருக்கக்கூடிய நிலைகள் பாதிக்கப்பட்டிருப்பதையும் நான் அங்கே தாக்குதலையும் வந்து பார்க்க முடிகிறது. இதில் நம்ம என்ன மேஜராக பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நேற்றே ஈரான் வந்து எங்களுடைய பாலங்கள் மீது நீங்கள் தாக்கல் நடத்துனீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய பாலங்கள் மீது தாக்கல் நடத்தணும் எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த எச்சரிக்கை வந்து மேபி சவுதியையும் இந்த பக்கம் கத்தாரையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காஸ்ட்லியஸ்ட் பிரிட்ஜ் அது. அதை தாக்கல் நடத்த போகிற பதற்றம் வந்திருக்கிறது. அதை தாக்கல் நடத்தினாங்கன்னா தனிப்பட்ட இவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீது தாக்கல் நடத்துகிற மாதிரி வந்துடும். பட் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நண்பர்களே, பங்காளிகளே, அமெரிக்க நிலைகளை அங்கேருந்து கிளம்பிடுங்க, அப்போ தான் அவங்க தாக்கல் நடத்த முடியும்ட்டு. ஆனால் இப்போ பெரும்பாலும் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை அங்கே இருக்கக்கூடிய விமானங்களையோ போர் விமானங்களையோ அமெரிக்கா பயன்படுத்தலை. அது வந்து இடைமறிக்கிறதுக்காக தான் வைத்திருக்காங்க. அவங்க போர் விமானங்களும் ரீஃபில்லிங் டேங்கர் எல்லாமே எங்கேருந்து வருது, எங்கேருந்து வந்து தாக்குதலுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒன்று போர்க்கப்பல்லேருந்து தான் வருது, இன்னொன்று வந்து UK பேஸ்லேருந்து வருது, இன்னொன்று இப்போ 2-3 நாளாக இவங்க இஸ்ரேல் வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க. பட் இவங்க ஈரான் சொல்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நிலைகள் இருந்து தான் போர் விமானங்கள் எடுத்து தாக்கல் நடத்துகிறாங்களான்னா அது 100% இல்லை, அந்த நிலைகள் இல்லை. ஆனால் இவங்க தொடர்ந்து அதை சொல்லி இவங்க தாக்கல் நடத்திட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஏன்னா அவ்வளோ வருது, அந்த சூழ்நிலை அவ்வளோ பெரிய போர் விமானங்கள்லாம் நிறுத்தி வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ இன்க்ளூடிங் ஜோர்டனில் இருந்த கூட தூக்கிட்டாங்க. இவங்க எல்லாமே நேட்டோ பேஸ் இருக்கு இல்லையா, நேட்டோ பேஸில் இருந்தால் ரீஃபில்லிங் டேங்கர் பெரும்பாலும் யூகேல இருந்தால் வந்துட்டு இருக்கு, வேறு எங்கேயுமே இல்லை. யூகேல இருந்தால் பெரும்பாலான போர் விமானங்கள் வந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நான். பட் அதை சொல்லி அவங்க அங்கே நிலைகள் இருக்கக்கூடாதுன்ற அடிப்படையில் அவங்க தாக்கல் நடத்துகிறாங்க. அப்போ அந்த நிலைகளோட வேலை என்ன அப்படின்னா, அங்கே அப்சர்வ் பண்ணுறாங்க. பந்தர் அப்பாஸ் போன்ற பகுதியில் சேட்டலைட் இமேஜஸ் மூலிமா அப்சர்வ் பண்ணுறதுக்காகவும் பெரிய அளவுக்கு அடுத்த கட்ட திட்டங்களை திட்டுவதற்காகவும் தேவைப்படும் பட்சத்தில் அவசர தாக்கல் நடத்துவதற்காகவும் அந்த இடத்துல வந்து வைத்திருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. சரி, ஈரான் வந்து இன்றைக்கி கூட அவங்களுடைய பில்போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சென்ட்ரல் பகுதியில் நாங்கள் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தது லின்சே கிரகாம் அவர்கள் என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ட்ரம்ப் தான் அப்படின்ற ஒரு பதிவுமே போட்டிருக்காங்க. இது அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க தாக்கல் நடத்துவாங்க. ஏன்னா இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் வந்து நெறிய உரையாற்றினார் அவங்க மக்களுக்கு. அந்த நெறிய உரையில் ஈரான் யுத்தத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பதிவு வெளியிட்டிருந்தாங்க யார், சென்காம் வந்து இன்றைய தாக்குதல் சிறப்பாக முடிந்தது, அருமையாக முடிந்தது, மறுபடியும் அடுத்த தாக்குதல் நாங்கள் எப்போ சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மற்றும் 3 கப்பல்கள் நாங்கள் எங்கள் பேச்சை கேட்காம ஈரானுக்கு போகிறதும் வரதுமா இருந்தது, அதனால் நாங்கள் நிறுத்தி வான் பண்ணி தாக்கல் நடத்தாமல் எச்சரிக்கை கொடுத்து நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்து அனுப்பியிருப்பதாகவும் சொல்கிறாங்க. அதாவது இனியும் நாங்கள் ஈரானை சார்ந்த ஈரானுக்கு சொந்தமான கப்பல்களையோ இல்லை மற்ற ப்ராக்சி குரூப்ஸுடைய கப்பல்களையோ நாங்கள் உள்ள விட மாட்டோம், ஈரான் மீது போடப்படுகிற தடையை நாங்கள் அப்படி ஃபாலோ பண்ண போகிறோன்றாங்க. இவங்க சொன்னால் நம்ம வாங்கணும், சொல்லலாம் வாங்கக்கூடாதுல்ல, இது ஒரு பெரிய இஷ்யூவாக ஃபாலோ பண்ணணும். அதே போல் நேற்று அந்த சிரியாவோட எல்லை பகுதியில் ஈராக்கிலிருந்து போன ஒரு ஆயில் டேங்கருக்குள்ளார பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு கேட்ச், பெரிய அளவுக்கு பிடிச்சிருக்கிறாங்க. இதை பிடிச்சாங்க இல்லையா, ஈராக்கினுடைய எல்லை பகுதியான ஈராக் எல்லை ப்ளஸ் சிரியானுக்குள்ளே நுழையும் போது அல்டனஃப்ன்ற பகுதியில் தொடர்ந்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை முழுமையாக வெளியிட்டிருக்காங்க, எப்படி பிடிச்சாங்க எங்கே பண்ணாங்கன்ட்டு. அந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு பதிவு, காசாவுக்குள்ளார மறுபடியும் இஸ்ரேல் உள்ள நுழையிறாங்க, ஒரு சில பகுதிகளில் உள்ள நுழைஞ்சிருக்காங்க, மறுபடியும் கொஞ்சம் அதாவது ஏற்கனவே ஒதுக்கின பகுதி 40% தான், அதை இன்னும் கொஞ்சம் 35% சுருக்குறாங்க. இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்திய பிறகு
50லிருந்து 40 வந்தது, 40லிருந்து 35 வந்திருக்கு. தொடர்ந்து இஸ்ரேல் தனது தேடுதல் வேட்டையும் காசானுடைய பகுதிகளையும் சுருக்கி கொண்டே இருக்கிறது. சமீப காலமாக காசாவுக்குள்ளார ஒரு தினந்தோறுக்கும் ஒரு டெய்லி ஒரு 4லிருந்து 5 ஒரு ட்ரோன் தாக்குதல் மூலயமா கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பதும், அவர்கள் அனைவரும் அக்டோபர் 7ஆம் தேதி தொடர்புடைய நபர்கள் என்றும், அவர்கள் அனைவரும் ஹமாஸினுடைய நபர்கள் என்றும் தொடர்ந்து இஸ்ரேல் குற்றச்சாட்டு சுமத்தி கொண்டிருக்கிறது. அக்டோபர் 7ஆம் தேதி மூளையாக இருந்து செயல்பட்டவர்களை தேடி தேடி வேட்டையாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்றாங்க. பட் காசாவில் பாலஸ்தீன் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பொதுமக்கள் குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அவரோட தாக்குதலில் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவு. அடிஷ்னலாக சதன் லெபனான் பகுதியிலும் இன்றைக்கு பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை பார்க்க முடிகிறது. சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அமெரிக்காவோட செய்தி தொடர்பாளர் கரோலினா லீவிட் அவங்க இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. ஏன்னா 2வது குழந்தை மெட்டர்னிட்டி லீவுக்கு போயிருந்தாங்க, முழுமையாக முடிஞ்சு வந்துட்டாங்க. 2 பேர்த்துக்கு விடுதலை. யாருக்கு? அமெரிக்காவோட துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்களுக்கும் அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்களுக்கும். ஏன்னா இவங்க தான் இந்த வேலையை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்த உடனே அவங்க மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்னு சொல்லிட்டு செனட்டோட ஒப்புதலோட சப்மிட் பண்ணாங்க. அது பெருசாக சக்ஸஸ் ஆகலை, தோல்வி அடைஞ்சிருச்சு. அதாவது என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் வந்து சீனா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க. 2020 நாங்கள் தோற்றதுக்கு சீனா தான் மிக முக்கிய காரணம். 2,20,000 வாக்காளர்களுக்கு மேலே இன்னும் அதிகமாக கூட இருக்கும். இவங்க எல்லாமே மனிப்புலேட் பண்ணி இவங்ககிட்ட எந்த ஐடி கார்டெலாம் கிடையாது, இவங்க எல்லாமே ஃபோர்ஜரி பண்ணி ஓட்டு போட வைத்திருக்காங்க. இது எல்லாமே நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். மறுபடியும் இந்த எலெக்ஷன் ரிஃபார்மே வந்து மாற்றணும் அப்படின்றாங்க அமெரிக்கா தரப்பில். ஏன்னா ஓட்டர் ஐடின்றது மேஜர் கான்செப்ட். அந்த ஓட்டர் ஐடி கூட இல்லாமல் ஒரு ஓட்டு போட வைக்கிறாங்கன்னா அப்போ வரவங்க எல்லாமே ஓட்டு போட வைக்கிறீங்களா? இதை வந்து முழுமையாக நாங்கள் தடுத்துருக்கோம். டிரான்ஸ்ஜெண்டர்னுடைய ஸ்போர்ட்ஸை நாங்கள் தடுத்துருக்கிறோம். இதற்கு முன்பு இருந்த அமெரிக்க நிலைகளை மாற்றிருக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரம்ப் வந்து நிறைய உரையாற்றினார். அதுக்கு இந்த அம்மா வந்து அதுக்கான டீட்டெயிலெலாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து சீனா எப்படி இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறாங்க, அடுத்த எலெக்ஷன் எப்படி ஃபேராக நடத்தணும், இதுக்கப்புறம் பெரிய ரிஃபார்ம் ஒன்று எலெக்ஷனில் வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஸோ அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது. அமெரிக்கா தேர்தல் நிஜமாவே சீனா ரிகடு பண்ணியிருக்காங்களா, இல்லை ஒவ்வொரு தலைவருமே தான் தேர்தலில் தோல்வியுற்றா இந்த ஒரு காரணத்தை குறை சொல்கிறாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும், ஒரு தலைவன் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று மக்கள் நினைத்தால் எவ்வளோ பெரிய ரிகடு பண்ணாலுமே அவ்வளோ சீக்கிரம் மாற்றவே முடியாது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்கலாம். இப்போ டிஎம்கே கூட எவ்வளோ பண்ணாங்க. இப்போ அவங்க கேம்பிங் தான் பெரிய அளவுக்கு பண்ணாங்க. அந்த கேம்பிங்கெல்லாம் எடுப்படாமல் எலெக்ஷன் ரிசல்ட் மாறுது அப்படின்னா அது அமெரிக்காவுக்கும் பொருந்தும் தான். மற்ற வெளியே என்னதான் நீங்கள் ஓட்டு போடுற விஷயத்தை மட்டும் ஓரளவுக்கு மாற்றலாம், ஒரு 1% 2% மாற்றலாம். பட் அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டு நேரடியாகவே சீனா மீது செலுத்துகிறாங்க. ஓட்டர் ஐடி இல்லாத மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, ரிக் பண்ணியிருக்காங்கன்ற தொடர்ந்து குற்றச்சாட்டுலாம் சொல்லியிருக்காங்க. ஈரான் விவகாரத்தில் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம், இறுதி முடிவு எடுப்போம்ன்ற மாதிரிலாம் ஒரு 1.5 மணி நேர ஸ்பீச்சில் இன்றைக்கி மிக முக்கிய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து கொடுத்துருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். ஸோ இன்றைக்கி நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன். மற்ற தகவல் உங்களுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நீ இரவு பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் பேசுகிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.